குண்டர் சட்டம் அப்படிங்கிறது என்ன? அதீத தவறை ஒருத்தன் செய்கிறானா அவனை வெளியில் விடுறதோ, அவனுக்கு ஆதரவாக யாராவது பேசுகிறாங்களோ, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு காட்டு மிராண்டி மாதிரி அவனை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த குண்டர் சட்டம். ஸோ கால்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக நம்ம சொன்னால் இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட குண்டர் சட்டத்தை யாருக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, யார் இந்த சார் விவகாரத்தில் சிக்கனா பாருங்க, ஞானசேகரன் அவனுக்கு எதிராக போடுது நீதிமன்றம். காவல்துறை அதிகாரிகளும் அதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை. அன்னைக்கு மக்கள் மத்தியில் அது பெரிய பேசு பொருள், எல்லாருமே தீவிரமாக பேசுகிறாங்க, எல்லா மீடியாவும் பேசுகிறாங்க. ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடப்படுகிறது. ஆல்ரெடி ஞானசேகரன் சாதாரண ஒரு மனுஷன்லாம் கிடையாது. அவன் வெறும் பெரிய ஒரு கல்பிரிட். அவனுக்கு பேரில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் பின்னாட்கள் தான் தெரிய வருகிறது. அவன் ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அப்படிங்கிறதும் பிற்காலங்களில் நமக்கு தெரிஞ்சதுதான். எல்லா மீடியாவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் யாரும் மறந்துருக்க மாட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வன்புணர்வு வழக்கில் ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம். பார்த்தீங்களா, எங்களுடைய அரசாங்கம் உடனடியாக ஒருத்தனை கைது பண்ணி அவனுக்கு குண்டர் சட்டத்தெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம், அவனுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன செஞ்சு வாங்கி தண்டனை வாங்கி கொடுப்போம், அதுதான் எங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொன்னாங்க திமுக காரங்க. நாமும் அதை பெருசாக நம்பணும். ஆமாம், உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, குண்டர் சட்டம் போட்டாங்க, இதுக்கு மேலே அவ்வளோதான், ஞானசேகரனால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா சத்யராஜ் அவர்களுடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா, திவ்யா சத்யராஜ், அவங்களுடைய முகம் எனக்கு வந்து போச்சு, பளிச்சு நடிச்சிச்சு, இந்த ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி. திமுகவில் இருக்கிறது நாங்களாம் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கான ஒரு கட்சி, பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான சமத்துவம், பெண்களுக்கான பெரிய அளவு பாதுகாப்பு இப்படின்னு சொல்றது தான் திமுக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் காலையில் வந்த செய்தியை பார்க்கும்போது புளிச்சினி என் மேலே துப்புன மாதிரி இருந்துச்சு. அது வேறு எதுவும் கிடையாது. இந்த குண்டர் சட்டத்தில் கைது பண்ணப்பட்ட ஞானசேகரன் மீதான அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்தது நீதிமன்றம். ஏன் ரத்து பண்ணியிருப்பாங்க? சும்மா வாண்டடா ஒரு நீதிமன்றம் போய் ரத்து பண்ணாது. ஒன்று எவிடன்ஸ் சரியில்லை, அப்படி இல்லைனா ஏதாவது பிறல் சாட்சிகள் வந்து விட்டது, அப்படி இல்லைனா அவன் செய்த தவறு ரொம்ப குறைவான தவறு, அதற்கு போய் குண்டர் சட்டத்தை போட்டுட்டீங்களே இப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் இப்படி எந்த காரணத்தையும் ஞானசேகரன் மீது சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அவனுடைய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, சார் யார் அந்த சார் சரியான வேலை செஞ்சிருக்காரு சார் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு.